வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இந்த 2025 பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. அதாவது நிறைய பேர் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஏன்னா ஒரு பக்கம் 7.5 சனி போகுது, இனி அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கிற மகர ராசி நேயர்களுக்கான பலனை சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா 2025 புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு எப்படி வருதுன்னா, முதல் 4 மாசம் வந்து இப்ப இருக்கக்கூடிய 24 இருக்கக்கூடிய ட்ரெண்டே வந்து கண்டினியூ ஆகுது. 25 ஏப்ரல் மாதம் அருகில் வரும் பொழுது சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி ஒரு 40-45 நாள் இடைவெளிக்குள்ளே மூன்றுமே நடக்கிறது. இது பாத்தீங்கன்னா நல்லாவே 12 ராசிகளுக்கும் ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கண்டிப்பா இந்த ஆகக்கூடிய பயிற்சிகள். ஸோ இது வந்து மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய சனி வந்து 2ஆம் இடத்துல இருந்து 7 நாட் சனியோட லாஸ்ட் பகுதி என்று சொல்லப்படுகிற விரய சனியிலிருந்து முழுசா 7 நாட் சனியை விட்டு போகிறார். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து 7 நாட் சனி முடியுதுங்கிறப்போ ஒரு டோட்டலா 7.5 வருஷம் பல அனுபவத்தை கொடுத்துட்டு போவார். குறிப்பா ஒரு 25-30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நடுத்தர வயதினருக்கு வந்து நல்லாவே பாடத்தை புகுத்திட்டு தான் போயிருப்பார். ஸோ இந்த பாடம் எல்லாம் கத்துக்கிட்ட அந்த மகர ராசி நபர் வந்து ஒரு நல்ல ஒரு பருவத்துக்குள்ள போறார், நல்ல ஒரு 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 அருமையான ஒரு காலகட்டத்துக்குள்ள போறாருங்கிறதா அந்த 7 நாட் சனி முடியக்கூடிய அமைப்பு காட்டுதுங்க. ஸோ குறிப்பா ஏப்ரல் 2025 இருந்து டிசம்பர் மாதம் 25 வரைக்கும் அந்த 7 நாட் சனி முடிந்த ஒரு அருமையான பலனை, ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை, ஒரு பழைய பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை முறை, முதல் ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையோ ஒரு ப்ரெஷரோ இருந்ததெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகி, அது ஃபினான்ஷியல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, உறவுகளில் பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஹெல்த் ரீதியான உடல் ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் முதல் மாதிரி எனக்கு இப்ப இல்லை, ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஒரு செட் ஆயிடுச்சு, இட் ஃபெல் இன் பிளேசஸ், நான் எதிர்பார்க்கறதோட நல்லாவே நடந்துருச்சுங்கிறது அந்த மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடிய அந்த நபருக்கு, அந்த சனியால் கொடுக்கப்பட்ட நபர் வந்து கண்டிப்பா புரிந்து நல்லபடியா வாழக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்துல ராகு 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வரார். 2ஆம் இடத்துக்கு வந்து சில நிதி நிலைமையில தன விஷயத்துல ஒரு தடைகள் கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் குருவின் பார்வை பெற்று விடுகிறார் மே மாதத்துல. ஸோ அப்படிங்கிறப்போ அது பெரிய ஒரு தடையா இருக்காது. கொஞ்சம் நல்லாவே சம்பாதிக்கிறதுக்காக ஒண்ணுமே அதிக முயற்சி எடுக்கிறது, வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் டிராவலிங் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் குறிப்பா ராகு திசை நடக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ அந்த விஷயத்துல ராகு பயிற்சியும் பெரிய சாதகம் இல்லாத பயிற்சி கிடையாது, அதுவும் பரவாயில்லை. சனி பயிற்சி அற்புதமானது. அதே சமயத்துல குரு எப்படி வராருன்னா, குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வரார். 5ஆம் இடங்கிற ஒரு அருமையான விஷயத்துல இருந்து ராசியை பார்த்து இதுவரைக்கும் விரேசனியா இருந்தாலும் ஓரளவுக்கு ஜென்ம சனியிலிருந்து வெளியில வந்து நல்லாவே ஓரளவுக்கு 2 வருஷம் ஃபார்வர்டா போயிட்டு இருந்தது தான் வந்து மகர ராசியோட உண்மை. 2023-24 என்னதான் 20, 21, 22 அஃபெக்ட் ஆன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வந்தீங்க. இப்போ போகக்கூடிய அமைப்பு வந்து அதிலிருந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய குரு 6ஆம் இடத்துக்கு போய் 12ஆம் வீடுங்கிற அதோட வீட்டை பார்க்கக்கூடிய மீனத்தையே தனுசையவே பார்க்கக்கூடிய அமைப்பு. ஸோ வெளிநாடு போறவங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் நீங்க வந்து கஷ்டப்பட்டவங்க வந்து ஓரளவுக்கு விசா அது மாதிரி விஷயங்கள் கிடைப்போகுது. ஒரு சுப செலவுகள் பண்றது, ஒரு பெரிய முதலீடு செய்யறது, ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இது மாதிரி நல்லாவே ஒரு சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கையீறி வரும். இது வரைக்கும் சார் அந்த அமைப்பே வரல சார், நான் எதுவுமே வந்து அப்படியே ஸ்டக்காகி நிக்குது, நானும் உழைச்சிட்டே தான் இருக்கிறேன். குருவின் பார்வை ராசிக்கு வந்து நம்ம புத்துணர்ச்சியோட உழைச்சிருப்பாங்க, பட் பெருசா அந்த நிதி நிலைமையில ஒரு குடுக்கல் வாங்கல்ல ஒரு நிம்மதியான ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்காது. ஸ்டாக் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, வரவேண்டிய பணம் வராம இருக்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு உயில் மூலமா தகப்பனார் மூலமா பூர்வீக மூலமா வர வேண்டிய சொத்து வராம அப்படியே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக ஏப்ரல் 2025 அப்புறம் பண விஷயங்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்தையும் பாக்குறார், ராகுவை பாக்குறார், அதே சமயத்துல 12ஆம் வீட்டை பாக்குறார், அதே சமயத்துல 10ஆம் வீட்டையும் பாக்குறார். ஸோ இந்த குருவின் பார்வை, குரு இருக்கிற வீட்டோட குருவின் பார்வை தான் நம்ம வேலை செய்யும். ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நிதி விஷயத்துல, குடுக்கல் வாங்கல் விஷயத்துல, பண விரயங்கள் விஷயத்துல, முதலீடு விஷயத்துல நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் குரு பயிற்சியும் கொடுக்கிறது. இந்த மாதிரி நேரத்துல சொந்தமா தொழில் பண்றது, இல்ல வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்ற நேரத்துல இது ஓபன் கண்டிப்பா பண்ணலாங்க. ஏன்னா தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து 7 நாட் சனி முடிந்து விட்டது. அதே சமயத்துல ராகும் 2ஆம் இடத்துக்கு வந்து அடுத்து புதிய முயற்சிகள் மூலமாக பண வருவை செய்யக்கூடிய அமைப்பு, அந்நியரோட பழகிறது, ஒரு சோசியல் மீடியால போகிறது, நம்ம சர்க்கிள் விட்டு அடுத்த சர்க்கிள்ல போய் சில கான்டாக்ட்ஸ் பண்றது, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல குருவும் பாத்தீங்கன்னா அந்த 6, 12, 2, 10 சம்மந்தப்படும் பொழுது தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு கூட்டு முயற்சி செய்யறது, வெளிநாடு தொடர்பு மூலமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது,
ஒரு புரோக்கர் கமிஷன் விஷயத்துல ஏதோ ஒரு சர்வீசஸ் கம்பெனி ஸ்டார்ட் ஆகுறது, ஒரு ஏதோ ஒரு பண விஷயத்துக்காக ஒரு ஒரு ஸ்தாபனத்தையோ ஒரு ஒரு மாடலையோ ஒர்க்கிங் மாடலையோ ஒரு கொண்டு வந்து அது மூலமாக ஒரு தொழில் முயற்சி செய்து கொஞ்சம் பணம் விஷயத்துக்கு கொடுக்கல் வாங்கல் ஒரு பண வரவுக்கு வேணுங்கிற ஒரு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு வருடமாக குறிப்பா சொல்லணும்னா 2025 மே மாதத்துக்கு அப்புறம் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்குதுங்க. திருமண யோகம், சுபகாரியங்கள், ஒரு வீடு வாங்குறது, இல்லை ஒரு மனை வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணலாம். கண்டிப்பா வீடு கட்டுறது, வீடு வாங்குறது இதெல்லாமே கொடுக்கும். அதே சமயத்துல 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பஸ்தானத்தையும் குரு பாக்குறதுனால கண்டிப்பா வந்து திருமண விஷயங்கள் இல்லைங்கிறது இல்லை, கண்டிப்பா கொடுக்கும். அது வந்து இது வந்து குரு பலன் இல்லைங்களே சார், சில பேர் வந்து குரு ராசியை பார்க்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. குரு ராசியை பார்க்கலினாலும் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம் அதாவது குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அதனால அது தப்பு இல்லை. கண்டிப்பா வந்து அதுலயும் கொஞ்சம் ஒரு ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே வெளிநாடு போறோம், நம்ம என் குழந்தைக்கு மகர ராசியா இருக்கிறாப்லைங்க, கல்யாணம் பார்த்துட்டு இருந்தோம், வெளிநாடு மாப்பிள்ளையே கிடைச்சது, கல்யாணம் ஆகி வெளிநாடு போயிட்டாப்ல, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி இப்ப தொழில் ரீதியா ஒரு லோன் வாங்குறதோ இல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ, ஒரு லோன் வந்து பெருசா எக்ஸ்பென்ஸ் ஆகுது, இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றதுக்கு பேங்க்ல இருந்து பெருசா ஒரு லோன் எடுக்கிறதுக்கு இந்த டைம்ல பண்ணலாங்களா? கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்திலேயே வந்து ஒரு சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற குரு இருப்பதனால லோனு அன்அர்ன் இன்கம்லாம் வந்து தேடி வரும் உங்களுக்கு. நீங்க வந்து லோனே போடுவாங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபண்டிங் கிடைக்கும், லோன் வரும். அது வந்து நீங்க சுப கடனாக யூஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறிக்கணும். இந்த வருஷத்துல கண்டிப்பா வந்து லோன் விஷயங்களா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க வந்து ஒரு கைமாத்த கொடுத்து பணம் உதவுறதா இருந்தாலும் சரி, உங்களோட ஃபேமிலியில மூத்தவங்களா இருக்கிறவங்க இந்த சேமிப்பை வந்து உங்களோட தொழிலுக்காகவோ உங்களுடைய படிப்புக்காகவோ உங்களுடைய மேற்படியான உங்களோட கரியர் அண்ட் ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து உதவுற மாதிரியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஈஸியா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த மகர ராசி நேயர்கள் இந்த வருஷத்துல 2025 வருஷத்துல என்ன விஷயம் பண்ணக்கூடாது? ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா என்னதான் 7 நாள் சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு லைஃப்ல செட்டில் ஆன மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், இனிமேல் நமக்கு பிரச்சனை கிடையாதுறாங்கிற மாதிரி ஒரு பிரம்மையை கொடுக்கும். அதுதான் வந்து இப்படிதான் இருக்க போகுதுங்கிறத எடுத்துக்கொள்ளாமல் நாம கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணணும். ஏன்னா நம்மவே 7 நாள் சனியில பாதிக்கப்பட்டு இப்பதான் ஓரளவுக்கு எல்லாமே செட்டில் ஆகி வந்திருக்காங்க. இப்ப என்ன ஆகும்னா லோனும் நிறைய கிடைக்கும், பண வசதிகள் நிறைய கிடைக்கும், சுபவேரியங்கள் மூலமா பணம் நமக்கு நிறைய கிடைக்கும், இருக்கிற ப்ராப்பர்ட்டி வித்து நம்ம ஜாக்பாட் கிடைக்கும். அது மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பொழுது அதை கரெக்டா யூஸ் பண்ணணும். அது எதையும் கசமுசான்னு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு வருஷத்தோட அந்த மேஜிக் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்கடா பணம் பார்த்தா காணும், அப்புறம் உங்களுக்கு வந்து கைக்கு பணம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ வர வேண்டிய பணத்தை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரிதான் எப்பவுமே இருக்குங்கிற மாதிரி பண்ணிட்டு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. கரெக்டான விஷயத்துல கரெக்டான பணத்தை யூஸ் பண்ணி அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி நீங்க பண்ணிக்கணும். அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பேச்சு மூலமா பேசுறது, கொஞ்சம் யாருக்கிட்ட எப்படி பேசுறோம், ஒரு சோசியல் மீடியால ஒரு இதை போடுறது, ஒரு போஸ்டிங் போடுறது, எல்லாத்துலயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த ராகுங்கிறவர் வந்து சுப பார்வை பெற்றிருந்தாலும் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற வாக்குஸ்தானத்துல இருக்கும் பொழுது 8ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது இந்த 2-8 கேது வரும்பொழுது வாக்கு மூலமாவோ ஏதோ வந்து ஒரு பிரச்சனைகளையோ ஒரு அசிங்க கேவலத்துல போய் மாட்டிக்கிறது. அதே மாதிரி உடல் உபாதை கேதுக்கு வந்து ராகு வரும் பொழுது கேது 8க்கு போகும்போது உடல் உபாதையை கொஞ்சம் கொடுக்கறது, கொஞ்சம் சாப்பாடு விஷயத்துல அதிகமா சாப்பிட்டு பயங்கர ரிச் ஃபுட்டா சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணாம வயிற்ற கெடுத்துக்கிறது, இது மாதிரி விஷயங்களை அந்த ராகு 2ஆம் இடத்துல கொடுப்பாரு. ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்னதான் 7 நாள் சனி முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்துக்குள்ள வந்துட்டீங்கனாலும் அந்த பேலன்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைலுங்கிற விஷயம் போத் ஃபினான்ஷியல் டெசிஷனா இருக்கட்டும் உடல் ரீதியான விஷயமா இருந்தாலும் அந்த பேலன்ஸை தவறாத இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு உண்மையிலேயே 7 நாள் சனி முடிஞ்சிருச்சுன்னா அர்த்தம். மகர ராசிக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் தரீங்க? கண்டிப்பா மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி நல்ல பலன்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக இருப்பதனால, குறிப்பா 7 நாள் சனி முழுசா முடிஞ்சனால, என்னதான் ராகு 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வை பெறுவதனால அந்த குரு வந்து பல சோர்ஸ்ல வந்து பணம் வரவை கொடுப்பதனால ஒரு 100க்கு 75 மதிப்பெண்கள் நல்ல பிராப்தங்களும் பலாபலன்களும் நிறைந்த ஒரு ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு 2025 கண்டிப்பாக உண்டு. ரொம்ப அருமையா நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும் நாங்களும் வேண்டிக்கிறோம். ஏன்னா ரொம்ப சிரமத்திலையும் கஷ்டத்துலயும் இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கட்டும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.